கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை யாத்திரையாகமம் 33:17. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையானவர்களை, கிருபை அது கிடைக்கணும். எப்படின்னா ஆண்டோடைய கண்கள்லேருந்து கிடைச்சாதாங்க ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய கண்கள்லேருந்து கிருபை கிடைக்கிது. ஏன்னா இந்த மாதத்தில் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஆனால் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன் அவருடைய கண்கள்லேருந்து இன்றைக்கி கிருபை கிடைக்கிது உங்களுக்கு. அதனால் அந்த கிருபை உங்களை வழி நடத்தும். அதனால் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைக்கிற மகளே. இன்றைக்கு தேவன் உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை கொடுத்து புரிந்திருக்கிறேன், உனக்கு உண்டான தேவையை நான் சந்திப்பேன், அதனால் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால் எல்லாம் ஆகும் இல்லையா? உங்களுக்கு கிருபை கிடைக்கிற நாள், இன்றைக்கு இறக்கம் கிடைக்கிற நாள். உங்களுக்கு எங்கே போனாலும் யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவியை தேடி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது எதிர்பார்ப்போடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்களா? அதை தேவன் உங்களுக்கு கிருபையாய் கிடைக்க முடியாது செய்வார். இந்த நாளில் ஒரு அரிசத்த அற்பத்தை நீங்கள் காண்பீங்க. நிச்சயமாக அவர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். விசுவாசமாக இந்த நாளையை துவங்குங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.